Hi friends, welcome to my channel Homemakers Ideas. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரொம்ப சிம்பிள் தான், ஆனா டேஸ்ட் மாத்திரம் எக்ஸலண்டா இருக்கும். அதுக்கு என்னென்ன தேவைப்படும் எல்லாம் பார்த்துடலாம். கருவேப்பிலை, பூண்டு இதில் எடுத்திருக்கேன். நிறைய கருவேப்பிலை தேவைப்படும். சாம்பார் பவுடரும் சால்ட்டும் இந்த பிளேட்ல எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் பாயில் பண்ண பொட்டேட்டோவை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ்ல நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் செய்யறதுக்கு ஆயில் தேவைப்படும். அதுக்கு நான் ரைஸ் பிரான் ஆயில் தான் எடுத்திருக்கேன். ஒரு சிஸ்டர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, என்ன ஆயில் இது தேன் கலர்ல இருக்கு அப்படி சொல்லிட்டு. இது ரைஸ் பிரான் ஆயில், பூர்ணா பிராண்ட்ல தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த ஆயில் கலர் தேன் இருக்கும் இல்லையா, அந்த கலர்ல தான் இருக்கும். ஆனா ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ரீஃபைன் ஆயில் நான் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ஃப்ரை பண்றதுக்கு ஆயில் ஜாஸ்தி ஆட் பண்ணணும் அப்படின்னா ரைஸ் பிரான் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஆயில் சூடானதும் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டினுடைய கலர் சேஞ்ச் ஆகணும், அப்பதான் இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போ அதுலயே சாம்பார் பவுடர் சால்ட்டும் ரெண்டும் போட்டுட்டு இமீடியட்டா நம்ம பொட்டேட்டோவும் போட்டுடணும். இல்லைன்னா அது கரிஞ்சு போச்சுன்னா கலரும் சேஞ்ச் ஆயிடும், ஃப்ளேவரும் கண்டிப்பா மாறிடும். இதில் நம்ம ஆட் பண்ற சாம்பார் பவுடர் கொஞ்சம் காரமா இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம கொஞ்சமா தான் நம்ம மசாலா பவுடர் ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா. இது ஒரு பொட்டேட்டோ மேல கோட்டிங்கா மட்டும்தான் இருக்கணும். நிறைய மசாலா பவுடரும் போடக்கூடாது. கரெக்டா அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம போடணும். அப்படி எல்லா பொட்டேட்டோலையும் அது கோட்டாக இருக்கணும். அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்கு சாம்பார் பவுடர் நல்ல காரமா இருந்துச்சு அப்படின்னா கரெக்டா இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட சாம்பார் பவுடர் காரம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா கொஞ்சமா ரெட் சில்லி பவுடர் மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5 to 10 மினிட்ஸ்க்கு இதை அப்படியே விட்டுடணும். நல்லா ஃப்ரை ஆகிட்டு வரும். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி கரண்டியாக இருந்துச்சுன்னு சொன்னால் பொட்டேட்டோ ரொம்ப ஸ்மாஷ் ஆகாமல் இருக்கும். இது போல நல்லா மிக்ஸ் ஆகணும். பார்த்தாவே தெரியும் பொட்டேட்டோவும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆயிட்டுது. இப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த டேஸ்ட் இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணிருக்கேன்னா, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலைய சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு அதை லாஸ்ட்ல நம்ம ஆட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணோம்னா அதனுடைய ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், கர்ட் ரைஸ்னு எல்லாத்துக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இது சூப்பராக பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதில் நம்ம பூண்டு ஆட் பண்ணியிருக்கோம். இன்னொன்று பொட்டேட்டோவை நான் தண்ணியில் போட்டு தான் வேக வச்சு நான் தண்ணியை கீழே கொட்டிட்டேன். ஸோ கேஸ்ட்ரிக் ஆகுன்ற பயமும் இல்லை. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.